ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். ராகு பகவானும் புதன் பகவானும் கும்பராசியில் வீற்றிருக்க இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் மீன ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இதில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவான் இப்போ மேசத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 19ஆம் தேதி எங்கே போகிறாருன்னா ரிஷபத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகிறது. கேது பகவான் சிம்மத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவினை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் விரயத்தில் உட்கார்ந்துட்டாரே, ஏதாவது கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேருக்கு எழலாம். நிச்சயமாக அப்படி இல்லை. அது குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. யாரோடு சேர்ந்திருக்கார்? சூரியன் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு இணைகிறது. சனி பகவானோட லாபாதிபதியோடு இணைகிறது. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 3 பாவ கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே இங்கே உஷ்ணத்தன்மை இருக்கும், கோபத்தன்மை, ஆக்ரோஷத்தன்மைங்கிறது இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் விரயத்தில் இருக்கிறீங்க. அப்போது விரயமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். அப்போ எந்த ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் பேசினாலும் செயல்படுத்தினாலும் யோசிக்கணும். ஏன்னா கோபம், நிதான போக்கு என்பது இல்லாமல் போய்விடும். அவசர முடிவை எடுத்துவிட்டு அதற்கப்புறம் இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். ஸோ இந்த இடத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டாலே போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே போய் 12ல் உட்கார்ந்துருக்கீங்களவா, அப்போ 12 என்பது வெளியூர், வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ டிராவல் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு விரயசனி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் விரயத்தை சார்ந்த, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கணுங்கிற அந்த தூண்டுதல் இருக்கும். அதற்கு நீங்கள் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வேலையில் கோவப்படுத்துவாங்க, டென்ஷன் படுத்துவாங்க, உங்களை டெம்ப்ட் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது? அப்போது பொருளாதாரம், தனம், குடும்பம், வாக்கு, அது 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது தனம் உங்கள் மேலே இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் அந்த ரிஷபத்திலே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அப்போ 2க்குரியவன் 2ஆம் இடத்திலேயே வலுப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய, பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.
குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒன்று செயல்படுத்தி அதை வெற்றியடையக்கூடிய தன்மை இருக்கும். வாக்குகள் அப்படியே அழகாக அற்புதமாக அமையும். உங்கள் பேச்சு அழகாக அமையும். எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவு சார்ந்த நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சி ஸ்தானத்தில், ஏன்னா 3ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ புதிய நண்பர்களை கொடுப்பதற்கான, உருவாக்குவதற்கான, அவர்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ நண்பர்களால் ஆதாயம், அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். நண்பர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். தூரதேச பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயப்பதாகவே இந்த மேசத்துக்கு அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த விற்பனை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, வியாபாரம், சிறு குறு வியாபாரம் அல்லது பெரிய வியாபாரம், தன்னுடைய புத்தியை, அறிவை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய துறைகள். ஏன்னா புதன் தான் அதுக்கு அதிபதி. புதன் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார். குரு நேர புதனை பார்க்குறார். புதன் லாபஸ்தானத்தில் இருக்குது, ராகுவோடு சேர்ந்துருக்கு. பிரம்மாண்டமான தன்மையை உருவாக்கும். ஆனால் என்னென்னா புதனுங்கிறது அறிவு பிரகாசமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. ஆனால் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த எழுத்து சார்ந்த விஷயங்கள், ஏன்னா புதனாலே எழுத்து, புதனாலே டாக்குமெண்ட், அங்கோட ஒரு வில்லங்க பிடிச்ச ஒரு ராகு சேர்ந்துருக்கிறதுனால எழுத்து டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத மைண்டில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் வந்தாலே அங்கே டாக்குமெண்ட்டில், எழுத்தில் பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்த மாதமாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார், உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார். அது இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வலிமை பெறுகிறார், ஆட்சி பலம். அப்போது வீடு கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணணுமா, ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கலாமா, தாராளமாக வாங்கிக்கலாம். வீடு 2-3 மாதமாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்காம இருக்குது, இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போய் ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் திருச்சலோடு கொடுத்து அதற்கப்புறம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். வீடு கட்டி வாடகை வருமானம் வாங்கக்கூடிய தன்மை, வாடகை வசூல் பண்ணக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் நல்லாயிருக்கும். அதாவது அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அதை சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய தொழிலாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்கிறது. 5க்குரியவன் 5க்குரியவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். இப்போ கோபம் வரும், குழந்தைகள்னால கோபம் வரும், குழந்தைகளுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம கூட இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக மாறும். யாரெல்லாம் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள் வாங்க முடியாமல் இருந்ததோ, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாமல் இருந்ததோ, அது அத்தனையும் செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு அப்புறம் நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் உங்கள் ராசியில் வந்து உச்சபலம் பெறும் பொழுது பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக இந்த மாதம் பிடித்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஏனும் பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாலும்
குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசிலேயே சூரியன் 5ஆம் அதிபதி இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சில நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் சிறப்பு பெறும். கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி மீனத்தில் போய் அமர்ந்து கொண்டு நேராக இந்த 4 சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார், சூரியன் செவ்வாய் 6ஆம் அதிபதி எல்லாம் பார்க்குறதுனால கடன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. 3 பாவகிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டே இருக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. எதிர்ப்பு பகை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தேவையில்லாத இது 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 நல்ல அல்ல, இது ஆகாது, இது எதிர்மறை அப்படின்னு உங்கள் ஆள் மனது சொல்லிவிட்டது என்றால் கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. திருமண விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து நேர 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்க்குறதும் சிறப்பு. சுக்கிரன் 7ங்கிறது திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? அந்த சுக்கிரன் நேர 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அத்தனை விலகுகிறது. பார்த்துட்டு போனாங்க, ரிசல்ட் கொடுக்கல, இப்போ ரிசல்ட் கிடைக்கும். இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது, இப்போ ஃபிக்ஸ் ஆகிரும். குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் அந்த திருமண பாக்கியம், திருமண உறவுக்குள், திருமண பந்தத்துக்குள் சென்று உள்ளே போகக்கூடிய அமைப்புகள், அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய அமைப்புகள், அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறும். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறது எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. குருவின் சார்ந்த விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா குரு போய் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஒரு வகையில் மறைஞ்சிருந்தாலும் கொடுத்த பணம் சிலருக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், அல்லது இன்சூரன்ஸ் பணம், மறைந்துள்ள பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து கொண்டு நேர 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இன்சூரன்ஸ் பணம் அல்லது இன்சூரன்ஸில் போடக்கூடிய தன்மை, அல்லது தன்னுடைய ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் அல்லது 10 வருடங்களுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள் வரணுங்கிறதுக்காக இப்போவே முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் விஷயத்தில் மட்டும் கவனம். ஏன்னா 10க்குரியவன் 12ல் போய் விரயஸ்தானத்தில் இருக்கார். 7ரை சனியில் விரயஸ்தனியாக இருக்குது. அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு, ஆக்ரோஷப்பட்டு, கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டெம்ப்டேட் படுவாங்க. ஸோ இந்த மாதம் மேசத்துக்கு ஒரு நல்ல மாதம், நல்ல மாற்றங்களை, திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையப்பெறும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தொழிலா வேலையா? தொழில்னா எப்போ ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.